சென்னை திருவல்லிக்கேணியில் தனக்கும் தனது காதலிக்கும் பிறந்த ஆண் குழந்தையை சாலையில் கிடந்ததாக கூறி கட்டப்பையில் வைத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்க வந்த 21 வயது இளைஞரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்துல கட்டைப்பையில் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு இளைஞர் ஒருவர் வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் இந்த குழந்தை சாலையோரமாக கிடந்ததாகவும் இந்த குழந்தையை ஒப்படைக்க வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த இடத்தில் இந்த குழந்தை கிடந்தது என போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த குழந்தை இருந்ததற்கான எந்த சூழலும் இல்லை. இந்த இளைஞர் மாற்றி மாற்றி பொய் சொல்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு போலீசார் அவரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலே ஒப்படைக்கிறார்கள். பிறகு விசாரணையில ஒரு ஊட்டியைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளைஞர் பிரவீன் என்பதும் 21 வயதான இவர் சைதாப்பேட்டையில தங்கி ஒரு குரூப் ஒன் தேர்வுக்காக தயாராகி வருகிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஊட்டியில தன்னுடன் பயின்ற சேலத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தற்பொழுது அவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கிண்டி வளாகத்துல விடுதியிலே தங்கி அவர் கல்லூரியிலே பயின்று வருகிறார். அந்த இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை என்பதும் இருவருமே இன்னும் படித்து முடித்து வேலைக்கு செல்லவில்லை என்பதனால இந்த குழந்தையை வளர்க்க முடியாது என்பதனால் இது போன்ற இந்த குழந்தை கீழே கிடந்தது என்று சொல்லி ஒப்படைத்து விடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது மாணவி தங்கி இருந்த இந்த விடுதியினுடைய அறையில சில நாட்களாக அவருடைய தோழிகள் எல்லாம் சொந்த ஊருக்கு சென்றிருந்ததுனால யாரும் இல்லாத இவர் மட்டுமே தனியாக இருந்த நேரத்தில் தான் அவர் இந்த குழந்தையை அறையிலேயே பெற்றெடுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த குழந்தையை இவருடைய காவலருடைய ஆலோசனைப்படி இந்த குழந்தையை மருத்துவமனைகளை ஒப்படைப்பதற்கு திட்டமிட்டு அது போன்ற அவர்கள் கட்டைப்பையிலே போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த குழந்தையை தற்பொழுது கைப்பற்றி இந்த 2 பேரிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது. அதே போன்று இந்த குழந்தை பிறந்த இடம் என்பது கூற்றுப்புறம் காவல் எல்லைக்குட்பட்ட அங்க இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கிண்டி வளாக பகுதி என்பதனால கூற்றுப்புறம் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.